எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஸ்ரீவி பிரதர், ஐ மீன் ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட கம்போசிங், ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் அம்மு அபிராமி அப்படின்னாவே கூப்பிடுவாங்க, டப்புனு போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்றது இல்லாமல் இதில் வந்து திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சுட்டோடனே திரும்பி 2 பேரும் மூஞ்ச பார்த்துட்டோம். இப்போ இதை பற்றி பேசுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா அதை திருப்பி எழுப்பிட்டாங்களே அப்படின்னு சொன்னேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். ஐ மீன் கரெக்டி பண்ணும்போதே சொல்லியிருக்கேன், உங்களோட டான்ஸும் உங்களோட ஆக்டிங்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது இதுலேயும் இருந்தது, செம்மையாக இருந்தது. அண்ட் மகேஷ் சொல்லவே தேவையில்லை, பேசிக்காக ஹி இஸ் எ டான்சர் அண்டு டான்சர் டர்ன்ட் ஆக்டராக இப்போ என்னால் பார்க்க முடிஞ்சுது. சூப்பராக இருந்தது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் த ஹோல் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சிறப்பு தோற்றத்தில் வந்த சரத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ அண்ட் எஸ், ஸோ ஜிவி சார் தனியாக பாடினா செம்மையாக இருக்கும், நரேஷ் ப்ரோ தனியாக பாடினா செம்மையாக இருக்கும். 2 பேர் சேர்ந்து இது பாடியிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஸ்பெஷலாக ஃபீல் ஆனது வந்து நரேஷ் பிரதரை இங்கே மீட் பண்ணது. ரொம்ப ஹாப்பி பிரதர் உங்களை மீட் பண்ணது. நிறைய தடவை உங்களை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், பட் இங்கே மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீதர் மாஸ்டர், நான் இப்படி திரும்பிக்கிறேன், எப்போ ஒன்னா ஒர்க் பண்ணுவோன்னு கேட்பாரு. நானும் சீக்கிரம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். அது இன்னும் நடக்க மாட்டேது மாஸ்டர். செம்மையா பண்றோம் மாஸ்டர், சீக்கிரமே பண்றோம் மாஸ்டர். இதெல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது. இப்பவே ஒரு மூமெண்ட். ஐயோ மாஸ்டர் இப்படி இல்ல, நீங்க என்னை ஆட வைக்கணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். சீக்கிரமே என்னை டான்ஸ் பண்ண வச்சு அழகு பார்த்துருக்கேன் மாஸ்டர். ஹூக் ஸ்டெப் அப்படின்னா ஸ்ரீதர் மாஸ்டர்னா ஹூக் ஸ்டெப். ஸோ அதுக்கு நான் வெயிட்டிங் மாஸ்டர். அண்ட் ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததில்ல. மகேந்திரன் பிரதர், சௌந்தரண்ணன் எப்போ மீட் பண்ணாலுமே ஒரு வைப் இருக்கும் சௌந்தரன்ட்ட. ஸோ இன்னைக்கு மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஃபீல்ஸ் லைக் அ பிரதர் ஆல்வேஸ். ஸோ தேங்க்ஸ்ண்ணே. இங்கே எல்லாரையுமே மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். யாரையாவது மறந்துட்டேன் அப்படின்னா என்னை மன்னிச்சு திரும்ப உங்களோட நண்பனாக ஏற்றுக்கங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் and wishing all the best to Second Chance team. Yes, thank you. நண்பர்களுக்கும் மீடியா பிரஸ் நண்பர்களுக்கும் காலை வணக்கம். மேடையில் அமர்ந்தவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கு. ஐயோ சொன்ன மாதிரி தம்பி நீ கிளம்புடா. ஷூட்டிங் பாவம் எனக்கு இப்போதான் தெரியுது. சில பேர் வருவாங்க, டக்கு பேசி முடிச்சுட்டு போகணும்னு நினைப்பாங்க. அப்போ நான் நினைப்பேன், இது வெயிட் பண்ண மாட்டாங்க, பிகு பண்ணுறாங்கன்ற மாதிரி நான் சும்மா நினச்சிப்பேன் என்னோட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம். இப்போ நான் பிஸியாக இருக்கும்போது தான் தெரியுது அதனுடைய கஷ்டம். ஆனால் நானுமே பேசிட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அது ஒரு மாதிரி அநாகரிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா 11 மணிக்கு ஏடிஜிபியோட மீட்டிங் எனக்கு கொடுத்துருக்காங்க. அவர் 2-3 நாளாக நம்ம கேட்டு இன்னைக்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த டீமோட ஹீரோ தான் என்னை இன்வைட் பண்ணார், மகேஷ். எனக்கு தெரியும், ஒரு 2-3 ஈவெண்ட்டில் மீட் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு கடின உழைப்பாளி. எப்போவுமே வந்து பாசிட்டிவாக இருப்பாப்புல, ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு அந்த ஒரு வெறியோட இருப்பாப்புல. இவருடைய தூக்கத்துறை நான் பார்க்கல, பட் இந்த இது பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சில இதெல்லாம் பார்த்தா கார்த்தி என்ன ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அம்மு அபிராமி பற்றி சொல்லவே தேவையில்லை. அவங்க ஒரு எக்ஸ்பிரஸ் கியூன். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். நான் 2-3 ஈவெண்ட்டில் நானும் அவங்களும் போயிருக்கோம். அப்போ நான் பர்சனலாக நோட் பண்ணது என்னென்னா, அவங்களுக்கு ஹியூமர் சென்ஸ் நிறையா இருக்குங்க. ஆமாம், ஒரு பெரிய டைரக்டர்ஸ் யாராவது நீங்கள் ஹியூமர் சப்ஜெக்டில் வேணால் அம்முவை வந்து நீங்கள் நினச்சி எழுதலாம். எனக்கு இப்போ வரும்போது என்னங்க லேட் ஆகிடுச்சு, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்கள் தானேங்க ஹீரோயின் கேட்டாங்க. ப்ரோ நான் தண்ணி கேட்டு போட வந்தேன் ப்ரோ, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இந்த மாதிரி சும்மா கவுண்டர் கொடுத்தாங்க. அந்த எக்ஸ்பிரஷன் அந்த ஹியூமர் சென்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி கோயம்புத்தூர் ஒரு ஈவெண்ட்டில் வந்தப்போ கூட ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன், நல்லா பெரிய லெகங்கா மாதிரி போட்டுட்டு அவங்க ஃபேஷன் ஷோ வரணும், அதெல்லாம் பண்ணணும். இருந்தாலும் ஒரு டென்ஷன் இருக்குது. அழகாக வந்து எல்லாத்தையும் சிரிக்க வச்சு ஒரு பெரிய ஒரு கேலப்பிங் ஆக்கிட்டு போனாங்க. ஸோ டைரக்டர்ஸ் அம்மு அபிராமி வந்து சூப்பராக வந்து அவங்க ஹியூமர் பண்ணுவாங்க. அண்ட் டிரெக்டர் நான் வந்து ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தேன். யாருன்னே தெரியாமல் வேற ஒரு ப்ரொடியூசர் தினேஷ் மீட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அப்போ அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்ததுக்கப்புறம் சந்தோஷம். ரொம்ப நல்லா இருக்கு. ஐடியா வந்து ரொம்ப நல்லா இருக்கு. என்னன்னா இது எனக்கு வந்து என்னன்னா ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி சிந்திச்சு செயல்படணும்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம டே டு டே லைஃப்ல எல்லாருக்குமே இதை நம்ம பேசாம இருந்திருக்கலாமே, இல்ல இது நம்ம சொல்லிருக்கலாமே, அந்த யோசிச்சு செயல்படுறதுக்கான விஷயமா தான் இதை நான் பாக்குறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு அந்த ஆரம்பத்துல இவன் யார் ஷார்ட் டெம்பரா, இவன் கிரிமினலா, அது மட்டும் தான் எனக்கு கன்வே ஆகல. மற்றபடி அமேசிங். அந்த எடிட்டிங் சூப்பரா இருந்தது, உங்க ஐடியா சூப்பரா இருந்தது. கண்டிப்பா நீங்க இதை படமாவே பண்ணலாம். இந்த கான்செப்டை, இந்த டீமை வந்து என்கரேஜ் பண்ண ப்ரொடியூசருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிங்க. இது பெரிய விஷயம். இன்னைக்கு நான் திரும்ப சொல்றேன், இங்க இண்டஸ்ட்ரியில டிஜிட்டல் ஆனதுக்கு அப்புறம்
நிறைய பேர் ஈஸியாக ஃபிலிம் மேக்கர் ஆயிடுறாங்க. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய கோ டைரக்டர், அசோசியேட் டைரக்டர் 15 வருஷம் 20 வருஷம் கஷ்டப்பட்டவங்களாம் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களால பொருளாதார ரீதியாகவே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியல, ஒரு ஆல்பம் பண்ண முடியல. அப்படி இருக்க சூழலில் நீங்கள் பண்ணுறது நம்மளுக்கு உயிர் கொடுக்கறதுலேருந்து, நம்மளுக்கு இந்த உலகம் என்னென்னு காமிக்கிறதுலேருந்து, நம்மளை ஒரு இடத்துல செட்டில் பண்ணுற வரைக்கும் அம்மா அப்பா இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியம். அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். அதே தான் சினிமாவுக்கும். ப்ரொடியூசர்ஸ் தான் எங்கள் எல்லாருக்குமே அம்மா அப்பா எல்லாமே. அப்படி ஒரு அம்மாவை இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் உட்காந்துருக்கும்போது தட் இஸ் ஸோ நைஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். நீங்கள் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸில் இந்த மாதிரி நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா? நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப நல்ல டெக்னீஷியன்ஸாக, நல்ல மைண்டடாக, லைக் நம்ம பாட்டு நல்லா வரணும், நம்ம கூட நடிக்கிற நம்ம ஹீரோ நல்லா வரணும், ஹீரோயின் நல்லா வரணும் அப்படின்ற சென்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த படம், அந்த பாட்டு எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கும். வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து லைட்டாக மிஸ் ஆகி லைட்டாக ஒருத்தன் தான் ஓகே அதை பார்க்கலாம் இது பார்க்கலாம் இல்லை என்ன அப்படின்னு நினச்சாலுமே யாரோ ஒருத்தங்க அது வந்து மெயின் கீ டெக்னீஷியன்ஸாக இருக்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. தட் கேன் பி எனி ஒன். அவங்க எங்கே நினச்சாலும் அந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆகிடும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆகாமல் நீங்கள் தான் எல்லாரையும் கரெக்டாக கேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சூப்பராக பண்ணுங்கள். அண்ட் கேமராமேன், எடிட்டர், டைரக்டர்ஸ், ஐம் சாரி எனக்கு உங்கள் பேர் தெரியல. அண்ட் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் யார் டைரக்டர் அம்மான்னு சொன்ன உடனே அப்பா கோவம் வந்துடும். ஏன்னா எங்களுக்கு அப்பா டைரக்டர்ஸ் தான். ஆல் த வெரி பெஸ்ட் பிரதர். நான் உங்களுடைய விஷுவல்ஸ் பார்க்கல, நான் கொஞ்சம் லேட்டாக தூங்கி எந்திரிச்சு அர்ஜென்ட்டாக ஓடி வந்தேன். எனக்கு சாரி ஃபார் தட் ஃபர்ஸ்ட். அண்ட் கண்டிப்பாக நான் வந்துட்டு ரசிகனா நான் வந்துட்டு சேனலில் பார்க்குறேன், சரிகமாவில் பார்த்துறேன். ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர், நிறைய பேரை வந்துட்டு நம்ம ஃப்ரம் த டே ஒன்லேருந்து நம்ம ஸ்டாராக பார்த்துக்கிட்டே இருப்போம். யூனோ அவங்க எங்கே இருந்தாலுமே நம்ம கண்ணு டக்குன்னு ஒரு செகண்ட் அப்படி போகும். அப்படி ரொம்ப ஸ்க்ரீனை வந்துட்டு டப்புன்னு அங்கங்கே அவர் வர்ற ஷார்ட்லலாம் கேப்சர் பண்ணுற ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட், ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு சினிமா ரசிகன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீதர் மாஸ்டர் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நானும் ரொம்ப சின்ன வயசு ஒழுங்காடுறான் அப்படின்னு சொன்ன காலத்துலேருந்து தம்பி வாங்க இந்த மூமெண்ட் ஆடுங்க அப்படின்னு சொல்கிற காலத்து வரைக்கும் நான் கூட இருந்திருக்கேன். அண்ட் யா, இந்த மாதிரி நல்ல சாங்ஸ் வரணும். இந்த மாதிரி மாஸ்டரில் இருந்தால் கண்டிப்பாக நல்லா வரும். ஆல் தி வெரி பெஸ்ட் மாஸ்டர். அண்டு ஜிவி ப்ரோவும் நரேஷ் ப்ரோவும் பாடியிருக்கான்னு சொன்னாங்க. எனக்கு 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். நரேஷ் ப்ரோலாம் எத்தனை நாள் வந்துட்டு கார் ஓட்டும்போது உங்கள் பாட்டெலாம் போட்டு கேட்டு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தாலும் அப்படியே கூலாக இருக்கேன் நான். ஐம் வெரி ஹாப்பி மீட்டிங் யூ பிரதர். அண்ட் மியூசிக் டைரக்டர் பிரதர், நீங்கள் ரொம்ப அழகாக பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் நிறைய சாங்ஸ் பண்ணணும். மியூசிக் வந்துட்டு அவன் என்ன டிப்ரெஷனில் இருந்தாலும் அவனை காலி பண்ணியிருக்கணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் அம்மு, சவுத்தில் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் அம்மா அபிராமியை பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப சின்சியரான ஒரு படம் நல்லா வரணும், ப்ரொடியூசர்ஸ் நல்லா கரெக்டாக அவங்களுக்கு நல்லா இருக்கணும், ஒரு டைமுக்கு ஒரு லொக்கேஷனுக்கு போகணும், ஒரு சீன் நல்லா வரணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. எல்லாருமே அப்படி தான் யோசிச்சு சினிமாவுக்கு வராங்க. பட் கான்ஸ்டண்ட்டாக ஒருத்தங்க வந்துட்டு ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஹைதராபாத்தில் நான் ஒரு ஷூட்டிங் போனால் அங்கே நான் அம்மாவை பார்க்குறேன். சென்னையில் இங்கே எங்கேயாவது நான் வேறு எங்கேயாவது இருந்தால் அம்மாவை பார்க்குறேன். டக்குன்னு ஃபோன் ஒன்று அம்மாவை பார்க்குறேன். அம்மா இப்போ நீங்கள் இருக்கிற இடம், இந்த இடம் வந்துட்டு எனக்கு பர்சனல் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக உங்கள் கோ ஆர்டிஸ்ட்டாக பார்க்கும்போது இது கிடையவே கிடையாது. ரொம்ப பெரிய இடத்துக்கு நீங்கள் வரணும், ரொம்ப பெரிய இடத்துக்கு நீங்கள் வரணும். விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் மகேஷ், ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்துட்டு எனக்கு ஃபேமிலி வந்துட்டு சினிமா கிடையாது. நான் மட்டும்தான் சினிமாவில் ஃபஸ்ட். எங்கள் அப்பா எங்கேயோ நடிக்கணும்னு ஆசைப்பட்டார், அவரால் அதை முடியல, என்னை கூட்டிகிட்டு வந்தார். ஸோ இவ்வளோ தான் எனக்கு சினிமா, எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது தான். அதை தாண்டி சினிமா ஒவ்வொரு நாளும் நான் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களையும் பார்க்கும்போது நான் சினிமா நான் ரொம்ப கற்றுப்பேன். மகேஷெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, என்னடா நீ வந்து ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப எனர்ஜி வருது மச்சான் அப்படின்வாங்க. ஆக்சுவலி அது கிடையவே கிடையாது. என் எனர்ஜி இவனுங்கள மாதிரி அதுங்களை பார்க்கும்போது வர்றது தான். ஏன்னா அவன் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நல்லா வரணும், சமயம் பண்ணணும் மச்சான், அது பண்ணணும் இது பண்ணணும் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருப்பான் மச்சான். அவனோட எனர்ஜி, உன்னுடைய தாட் ப்ராசஸ்க்கே நீ ரொம்ப நல்லா வருவோம் மச்சி. இந்த ஸ்டேஜ் ஒன்றுமே இல்லை மச்சி, இதை விட இன்னும் பெரிய ஸ்டேஜ் ஸ்க்ரீனில் கண்டிப்பாக ஒரு நாள் செமையாக கலக்குவோம் மச்சி. ஆல் தி வெரி பெஸ்ட். சரத், நான் மச்சான் முடிச்சானே ஜிம்முக்கு போனேண்ணா. ஓகே, ஏன்னா சரத் இப்போ வந்து காமெடியெல்லாம் விட்டுட்டு அவன் ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸாக ஒரு மாதிரி வில்லன் மாதிரியே வந்துட்டு இருக்கிறான். எனக்கு அது என்னன்னு தெரியல. சரத், ஆல் தி வெரி பெஸ்ட்டா. எல்லாரை பற்றியும் பேசணும், உன்னை பற்றி பேச நினைக்காத மச்சான். நீ என்னோட பர்சனல் இன்ஸ்பிரேஷன்.
யூ நோ தட் வெரி வெல். அண்ட் லவ் யூ ஸோ மச். அண்ட் ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் சரிகமாவுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அவங்க நிறைய நல்ல சாங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த டீம் இன்னும் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா இவங்கள வாழ்த்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ. மாதிரி எனக்காக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ரியோ. அவருக்கு எனக்கு ஒரு நல்ல பாண்ட் இருக்குது. பிகாஸ் நாங்கள் ஒன்றா ஒரே ஜோடிங்கிற ஷோவில் வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். பட் அவர் இந்த நேரத்தில் அவர் படம் ஷூட்டிங்லாம் விட்டுட்டு எனக்கு இங்கே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரியோ அண்ட் சவுந்தரனாவும் அப்படி தான் எனக்கு ரீசெண்ட் டைமில் தான் பழக்கம். பட் பார்க்கும்போது எல்லாமே அவர் வந்து நிறைய விஷயங்கள் இன்ஸ்பைரிங்காக எனக்கு சொல்லியிருக்காரு. லைக் அவர் நிறைய சினிமா பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஸோ அவரும் எப்போதுமே வந்து பயங்கர மோட்டிவேட்டாகவே எப்போவுமே இருப்பார். என்ன வந்து பயங்கர மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு வந்ததுக்கு. ஸோ அப்புறம் என்னோட முதல் குரு எனக்கு அப்படின்னு ராஜீவ் பிரசாத்ங்கிற சார், நான் ஃபஸ்ட் ஆக்டிங் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அவர் இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ என்னோட ஒரு முயற்சிகளுக்கும் வந்து அவர் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்கார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தென் ஷரத் வந்து எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு ஒரு விஜய் டிவிலேருந்து எனக்கு ஒரு பழக்கம் வரும். ஆக்சுவலாக அந்த சாங் போது அவனுக்கு வந்து அவன் சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலாக கால் பண்ணி எங்கடா இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். வீட்டில் இருக்கேன் அப்படின்னா, உனக்கு சின்ன கிளம்பி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வா அப்படின்னு. அவனுக்கு என்னென்ன ஆக்சுவலி தெரியாது. நான் ஒரு சின்ன ஒர்க் நான் வாடா அப்படின்னு கூப்பிட்டேன். ஒரு ஆல்பம் பண்ணுறேன்னா ஓகே அவனுக்கு கிளம்பி வந்துட்டான். ஆல்பம் தான் என்ன கூப்பிட்றான் அப்படின்னு நான் கடா இது மாதிரி ஒரு இது இருக்குடான்னு ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்தான். வெயிட் பண்ணான். ஷார்ட் எடுத்துட்டோம். அப்புறம் வந்து எனக்கு முடிஞ்சிச்சா மச்சான் அப்படிங்கிற இருக்குடா நீ ஆடுற மாதிரி இருக்குடான்னு சொல்லி கிட்டத்தட்ட க்ளோஸ் டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் அவன் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் தேங்க்யூ ஸோ மச் ஷரத். ஏன்னா அந்த சின்ன ஸ்பேஸில் கூட அவனால் என்ன பண்ண முடியுங்கிறத வந்து எனக்கு பண்ணி கொடுத்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஷரத். அண்ட் தென் இந்த சாங்கோட சினிமாட்டோகிராஃபர் ஜோசப் வந்து ஆக்சுவலி இப்போது ஸ்லோ மோஷனில் நடக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து அவர் ஹை ஸ்பீட் ரொம்ப பிடிக்கும் யூஸ்வலாக. ஸோ அதனால அவர் வாக் அப்படி இருக்கான ஒர்க் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கெல்லாம் வந்து இவங்க சொன்ன கதை இந்த ஒரு சாங் இதுக்குள்ளே எப்படி இவ்வளோ சீக்கிரமாக அது வந்து எடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும். இந்த நாட்களும் எடுத்து ஷூட் பண்ணது ஒரு 1.5 நாள் ஷூட் பண்ணோம் ஆக்சுவலி. அந்த ஒரு நாள் எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தேன். பட் ஆனால் அவர் வேறு லெவலில் ஆக்சுவலி ஜோசப் பயங்கரமாக ஷூட் பண்ணிட்டார். அதுக்குள்ளே முடியுமான்னு தெரியாத நம்பிக்கையை பயங்கரமாக பண்ணி அது விஷுவல் இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு. என்ன அழகாக காமிச்சிருக்காரு. அந்த விஷுவலி இந்த சாங்கை சூப்பராக கன்வே பண்ணியிருக்காரு. மாஸ்டரோட மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த சாங்காக இருக்கட்டும், அம்மாவோட எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜோசப். அண்ட் கம் டு முத்து எடிட்டர். முத்து பற்றி சொல்லணும்னா முத்து இஸ் அ பயங்கர ஒர்க்கஹாலிக் பர்சன். ஏன்னா அவர் வந்து ஒரு நிமிஷம் கூட ஆக்சுவலி சும்மாவே இருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு 10 வாட்டி நீங்கள் ஃபோன் பண்ணால் தான் ஒரு வாட்டி ஃபோன் எடுப்பார். ஏன்னா ஆக்சுவலி எதுனால்னா அவர் அவ்வளோ ஒர்க்கில் பயங்கர பிஸியாக இருக்கிற பர்சன் அவர். எனக்கு என்ன இந்த சாங்கை பண்ணும்போது நான் இவர்கிட்ட சபரிக்கிட்ட கேட்குறேன், இந்த சாங் எடிட் வந்து முத்து பண்ணிடுவாடா அப்படின்னு கேட்கும்போது பக்காவாக பண்ணிட்டு வா பிரதர் அப்படின்னு சொன்னார். ஆனால் எனக்கு என்ன இந்த சாங் பொறுத்த வரைக்கும் எடிட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இந்த சாங்கை வந்து எடிட் பண்ணி அது மக்களுக்கு எல்லாருக்கும் புரிகிற அளவுக்கு பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் முத்து. செம்ம ஒர்க் உங்களோடது. அப்புறம் கோபினா த ஆர்ட் டைரக்டர். கோபினா உங்களோட ஒர்க் வந்து இந்த சாங்கில் பயங்கர ஃபினாமினலாக இருந்திருக்கு. ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நிறைய இடங்கள் ஆக்சுவலி வந்து இந்த சாங் பண்ணும்போது இப்போ யூஸ்வலாக ஒரு படம் கேமரானா அதுக்கு நிறைய அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. இப்போ ஆர்ட் டைரக்டர் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த இது கம்மி குரூ வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் அவரே இழுத்து போட்டு நிறைய செஞ்சுருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா கோபி. எனக்கு இந்த சாங் இவ்வளோ விஷுவலாக ரொம்ப சூப்பராக வந்ததுக்கு நீங்கள் ஒரு முக்கிய காரணம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிற இந்த ஆல்பம் இன்னைக்கு கம்மிங் 28th யூடியூப்பில் சரிகமா ரிலீஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு ஸோ இந்த ஒரு ஆல்பமை வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதை கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களோடது. ஸோ ஒரு தாழ்மையாக கேட்டுக்கிறேன், இந்த சாங் வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே இந்த சாங்குள்ள அழகாக அந்த ஹுக் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ரீல்ஸ் முடிஞ்ச நீங்களும் போடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் ஒரு முக்கியமான நபரை பேச மறந்துட்டேன். வைரமுத்து சார், இந்த சாங் இவ்வளோ அழகாக வந்திருக்க ஒரு மிக முக்கியமான காரணம் வைரமுத்து சார். எனக்கு ஃபஸ்ட்டு இவர் ஸ்ரீபி வந்து கூட்டிகிட்டு போயிட்டு மாதிரி சொல்கிறாருன்னு வைரமுத்து சார் எடிட் பண்ணலாம். என்னங்க பேசுகிறீங்க, அவர்லாம் ஆல்பம்லாம் பண்ணுவாராங்க அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை மகேஷ், அவர் வந்து பண்ணுவார், நம்ம கேட்டு பார்க்கலாம். கேட்டு பார்க்கலாம்ல, வீட்டுக்கு போய் அடி வாங்கி பார்க்கலாமா எனக்கு தெரில. அதனால் வந்து சரி ஓகே கேட்கலாம் அப்படின்னாரு. சரி ஓகே ஆக்சுவலி கேட்டேன். பட் ஆனால் இட்ஸ் வெரி ஹார்ட், பயங்கரமான ஒரு ஹியூமன் பீயிங் அவர். சரி கூப்பிட்டு ஓகே ஒரு யங்ஸ்டர் தானே இந்த மாதிரி ஏதோ சொல்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எங்களை கூப்பிட்டு என்ன கான்செப்ட் என்ன இதில் பர்ஃபெக்டாக கேட்டு
இந்த சாங் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுலேயும் இந்த சாங்குள்ளேயும் வந்து ஏகப்பட்ட ஒர்க்ஸ் கரெக்ஷன்ஸ் நாங்கள் வச்சுருந்தாலுமே அது வந்து எதுவுமே சலிப்பு தட்டாமல் எங்களுக்கு தேவையானது ரொம்ப அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ எனக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் சார். ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ. ஸோ நீங்களே இந்த சாங்கில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். சாரி, முக்கியமான இந்த சாங்கோட கேப்டன் ஆஃப் த ஷிப் சபரி மணிகண்டன். சாரி சபரி, நான் நிறைய பேர் அப்படியே நல்ல. ஸோ ஐம் சாரி ஃபார் தட். சபரி எனக்கு வந்து இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலிமா தான் இந்த சபரி எனக்கு பழக்கமானார். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் நான் வந்து பண்ணும்போது என்னன்னா அவரோட ஒர்க் எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த ஒரு ஆள் வந்து ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவர் ஒரு ஆள் உட்காந்து எல்லா வேலையும் பார்ப்பார். ஆனால் அந்த பையன் ஷார்ட் ஃபிலிம் வந்து அப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் சொல்லிட்டு இவ்வளோ அந்த அவர் வந்து பயங்கரமாக வேலை செய்கிறாரு இவர். அப்படிங்கும்போது ஓகே 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சும்மா அப்படியே பேசிட்டே இருப்போம். ஸோ இந்த சாங் அப்படின்னு எனக்கு வந்து கார்த்திக் போது பண்ணலாம் அப்படிங்கும்போது எனக்கு அவர் ஞாபகத்துக்கு வந்தார். சார் அவரும் அவங்களுக்கு தெரியும். சரி பேசும்போது ஓகே வை டோன்ட் வி ட்ரை இட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். சபரி வந்து இந்த சாங்குக்கு கொடுத்த உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு. ஸோ வந்து அவன் ஒரு நாளும் வந்து இந்த சாங்குக்கு ஷூட் பண்ணதுக்கு அப்புறமாவுமே அவன் தூங்கவே மாட்டான். எப்போ பார்த்தாலும் இதை பற்றி யோசிச்சிட்டே இருப்பான். அடுத்து என்ன பண்ணலாம், இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், ஒரு நாளும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அவன் யோசிச்சிட்டே இருப்பான். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அதெல்லாம் அந்த ஃபைனல் அவுட்புட்டாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. நேற்று நைட் வரைக்கும் கூட அவன் ஒர்க் பண்ணியிருக்கான். அவன் டில் அவன் போய் தூங்கும்போது 2 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சபரி. இப்போ நீ மட்டும் இல்லைனா அந்த சாங் இந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்க வாய்ப்பு இல்லை. எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தடுத்து படங்கள் நிறையா பண்ணி யூ கேன் டூ. மிஸ்டர் மகேந்திரன், என்னோட நண்பர் மகேந்திரன் வந்து இஸ் வெரி ஸ்வீட் பர்சன். ரொம்ப வருஷமாக எனக்கு அவரை தெரியும். பட் ஆனால் நாங்கள் எப்போதுமே நாங்கள் வெளியில் மீட் பண்ணலாம். எப்போ மீட் பண்ணி பேசினாலுமே வந்து இல் பி த சேம். ஸோ நான் எப்போ பார்க்கும்போது எப்படி இருந்தாரோ இன்றைக்கும் என்னை வெல்கம் பண்ணுறதும் பேசுகிறதும் சரி எப்பவுமே அப்படி தான். ஸோ என்னோடய லைஃப்பில் என்னோடய ஒர்க்ஸில் நான் என்ன பண்ணாலும் நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் மச்சான் எனக்காக வர முடியுமா அப்படின்னா அவர் கண்டிப்பாக வந்து நிற்கிறாரு. ஸோ அதுக்கே பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவ்வளோ ஒரு பிஸி ஸ்கெடியூலில் அவர் விஜய் சாரோட படம் பண்ணியிருக்காரு, நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பிஸி ஸ்கெடியூல் நான் கூப்பிட்ட உடனே வரணுங்கிறது இல்லை. பட் ஆனால் என்னை மதிச்சு ஓகே நான் கூப்பிட்டாலும் அடுத்த செகண்ட் வந்து நிற்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் மகேந்திரன் ப்ரோ. ஸோ ஐ திங்க் எல்லாரை பற்றி நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த சாங் நல்லபடியாக வந்திருக்கு. ஸோ இது கரெக்டாக எல்லோரும் மக்கள்கிட்ட போய் சேர்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் முதல்ல சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என் அம்மா அப்பா அண்ட் தென் மை ஒய்ஃப் பிரேமலதா. ஆக்சுவலாக வந்து அவங்கள பற்றி கூட கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி நைட் இந்த சாங்கை கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் வந்து எனக்கு தூக்கமே இருக்காது. நான் தூங்கினாலும் அவங்களும் தூங்க மாட்டாங்க. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி சில போஸ்டர்ஸ்லாம் கூட நிறைய விஷயங்கள் அவங்க நிறைய ஒர்க் பண்ணி இன்விடேஷன்லாம் ரெடி பண்ணி இந்த பாட்டுக்காக அவங்களும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட். ஸோ அப்புறம் எல்லோரும் உங்கள் கையில். தேங்க்யூ ஸோ மச். செகண்ட் சான்ஸ் இந்த சிங்கிள் ட்ராக் ஆல்பம் வந்து நான் கோரியோ பண்ணியிருக்கேன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ப்ரௌடாகவும் இருக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எதனால் இந்த ஆல்பம் சாங் இதெல்லாம் பண்ணுறோம் உங்களுக்கெல்லாம் போய் சேர்றோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஃபஸ்ட்டு இந்த மகேஷ் அப்படின்றவர் வந்து எல்லோரும் அடுத்த லெவல் போகணும், ஒரு படம் நடிக்கணும், இவர் நல்லா நடிக்கிறாரு, இவங்க அம்மு அவராமி இவ்வளோ ஒரு விஷயம்லாம் ஏற்கனவே நிறைய சாதிச்சிருக்காங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது இவங்க அடுத்தடுத்த லெவல் பண்ணும்போது இவங்கெல்லாம் டீமாக சேர்ந்து தான் ஒரு அடுத்த லெவல். எல்லோரும் கேட்பாங்க என்ன ஆல்பம் சாங் ஏன்னா படம் பண்ணலாமே. ஸோ இதோட மோட்டிவேஷனே முதல்ல வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆர்டிஸ்ட் அடுத்த வாய்ப்பு நல்லா எங்களால் சாதிக்க முடியும், எங்கள் திறமையை பாருங்கள் அப்படின்றது தான் இதோட மோட்டிவேஷன். ஸோ இந்த பாட்டை முதல்ல நார்மலாக மகேஷ் ஏதோ என்கிட்ட ட்ராக் கேட்கும்போது என்ன ஸ்டுடியோவில் தானே அப்படின்னு ஒரு டம்மி வாய்ஸ் தான் கேட்டேன். பாட்டை கேட்டோன்னே ஐயோ சூப்பர் சாங்பா பண்ணலாம்பா அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட் லெவலில் அடுத்த லெவலில் போகும்போது சரிப்பா இந்த பாட்டு இந்த பல்லவில் இப்படி ஆடலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம சபரிஷ் வந்து மாஸ்டர் நீங்கள் எங்கேயும் ஆட வேணாம், நீங்கள் ஒரு ஹூக் ஸ்டெப்ஸ் மாத்திரம் பண்ணால் போதும் அப்படின்னா திருப்பி அப்படின்னா இல்லைப்பா இங்கெல்லாம் தோணும் இல்லை இங்கே இருக்கணும். அது மாதிரி ஒரு கான்செப்ட். ஏன் சபரிஷை பற்றி நான் சொல்கிறேன்னா டைரக்டர் வந்து சீக்கிரமாக படம் பண்ணுவார், ஏன்னா பண்ண போகிறாரு. இந்த கான்செப்டை பார்த்தாலே தெரியுது. அவர் சொன்ன விஷயம் நாங்கள் இந்த ஷூட்டிங் பண்ணும் போதே நான் பாதி நேரம் நான் கேரவனில் தான் இருந்தேன். என்ன ஆல்பம் சாங்ஸ் சொல்லிட்டு டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்கன்னு கேட்பேன். அவர் வந்து இல்லை ஷூட்டிங் போயிட்டுருக்கு மாண்டேஜ் எடுத்துக்கிட்டே இருப்பார்.
ஆனால் அது விஷுவலாக இன்றைக்கி நான் பார்க்கும்போது அந்த கான்செப்ட் ஒரு மகேஷும் அம்மு அபிராமியும் அந்த ஒரு லவ்லியான அந்த லவ்வை இவ்வளோ மினிட்ஸ்க்குள்ளே இப்படி ஒரு கதையை வந்து அவங்க சுருக்கி அந்த எடிட்டிங் பண்ணி நம்ம முத்து அதை அழகாக வடிவமைச்சு அதை பண்ணும்போது பார்க்கும்போது அப்படின்றது சூப்பர் சபரீஷ். நான் வந்து டான்ஸில் கொஞ்சம் அந்த ஸ்டெப்பு இல்லைனாலும் அதை முத்துக்கு நான் அப்புறம் வரேன். நான் எங்கே 2 ஸ்டெப்பு காணணும்னு தேடுறேன். இருந்தாலும் பட் நீங்கள் சீக்கிரம் படம் பண்ணணும். இதுவே பண்ணும்போது ஒரு பெரிய 2 hours படம் கொடுத்தா நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு. ஸோ அம்மா அபிராமியும் சரி மகேஷும் சூப்பராக பண்ணியிருக்கேன். அந்த 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 கான்செப்ட் அழகாக வெளியே வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஸ்ரீபி. அவர் வந்து எங்களோட சாங் 2-3 சாங் அடுத்து வரப்போகுது. சூப்பர் சாங்லாம் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு சாம்பிள் தான் இந்த சாங்கு. ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். நான் வந்து ஏதாவது எங்கப்பா இந்த சாங் ஆல்பம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் மன்னிச்சுன்னு சொல்லுவார். அவருக்கு நான் பேர் வச்சுக்கிறதே மன்னிச்சு அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ ஹார்ட் ஒர்க்காக பண்ணி அவர் பாட்டை ஃபுல்ஃபில்லாக பண்ணி இன்றைக்கும் எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் நாங்கள் சாங் கோரியோகிராஃபி பண்ணுற அந்த ஈவினிங் முன்னாடி வரைக்கும் அந்த மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சாட்டிஸ்ஃபைடாக ஆக மாட்டாங்க. நாங்களாம் துப்பாக்கி நினைக்கிறேன் ரகுமான் சார் வந்து அலைக்கலைக்கா சாங் அப்போது நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். 4 மணிக்கு ஒரு ட்ராக் வருது. அப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க. அதில் சொல்லும்போது அது இன்றைக்கும் அந்த ஃபைனல் ட்ராக் வர வரைக்கும் அவரோட ஹார்ட் ஒர்க் பற்றி சொல்கிறேன் ஸ்ரீவி. இதை நான் ஒரு நார்மல் டம்மி இந்த ட்ராக்கில் கேட்கும் போதே பாட்டு நான் பண்ணுறேன்னு சொன்னேன். ஜிவி பிரகாஷும் நம்ம நரேஷ் ஐயரும் அந்த வாய்ஸில் கேட்கும்போது அந்த கோரியோவுக்கு நம்ம மேட்ச் ஆயிருக்குமானே எனக்கு தெரியல. அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது உங்களோட வாய்ஸ். அந்த பாட்டை அந்த லெவலில் தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஆடியோ ட்ராக் கேட்கும் போதே ஒரு வைப் இருக்கும். சாதாரணமாக இந்த விஷுவல் இதெல்லாம் பாட்டு கேட்கலாம். பாட்டே ஃபஸ்ட் ஹிட்டு. அதுக்கப்புறம் விஷுவல் வந்து சபரி வந்து அவர் கான்செப்டாக பண்ணிட்டேன். நான் ஹூக் ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டீமுக்கே சூப்பராக இருக்கும். அதை விடுங்க, நம்ம ஜோசப் கேமராவில் நீங்கள் இந்த இடத்துல எங்கே எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது வந்து ஒரு கிளப்லேயும் ஒரு சாதாரண ஒரு கார்டன் அது மாதிரி ஒரு விஷயம். ஆனால் அது ஒன்றுமே தெரியாமல் அதை அழகாக ஒளிப்பதிவில் பண்ணியிருக்கேன் ஜோசப். சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அதுதான் அது நம்மளுக்கு கொடுத்ததில் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஒரு பையன் வளரணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு சொன்ன ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. கார்த்திக் மாதிரி அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம எல்லாரும் ரியோ நம்ம தினேஷ்லாம் சப்போர்ட் பண்ணுறது. தினேஷ் பற்றி சொல்லணும்னா நம்ம சிக்ஸர் ப்ரொடியூசர், அவர் ப்ரொடியூசர்னு தெரியும். நண்பரோட நீங்கள் ஹாட்ஸ்பாட்டாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், என்ன மாஸ்டர் எது வந்தாலும் பண்ணலாம். அப்படி தான் இது சரியாக போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ தினேஷ் வந்து இன்னைக்கு அவரோட வளர்ச்சிக்கு வந்து நான் கூட 2-3 படம் சொன்னேன் கன்னடத்துலேயே மாஸ்டர் அது உடனே இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணி எல்லாருக்குமே பாசிட்டிவ் பண்ணார். ஸோ தினேஷ்க்கு இப்படி ஒரு பசங்க ஏதோ வளரணும் ஆசைப்படுறவங்களுக்குலாம் அவங்களாம் வழிகாட்டுறதுக்கு ஒரு பெரிய இன்னைக்கெல்லாம் யாரும் இல்லை. இன்னைக்கெல்லாம் அது பண்ணுறதுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் தினேஷ்க்கு. சூப்பர் தினேஷ். தென் மகேந்திரன் வந்து சான்ஸே இல்லை. என்ன ஆர்டர் அவர் வந்து இப்போ ஒரு ஃபிட்னஸில் இருக்காருன்னா ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு வந்து உப்பு இல்லாமல் இந்த மாதிரி நம்மளாம் என்ன இருந்தாலும் அப்போ ஒரு பிரியாணி பார்த்தா ஏதாவது சாப்பிட்றோம். இது பண்ணலாம் வந்து வைத்த கட்டி இதை பண்ணி இப்படி தான் டெடிகேஷனில் இப்படி தான் சின்ன வயசுலேருந்து வரணும் ஜெயிக்கணுன்ற வெறித்தனமாக இருக்கிற மகேஷ்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். நானும் அவரும் ஆல்பம் பண்ணியிருக்கோம், நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மகேந்திரன் சூப்பர்ப்பா. உன்னோட நான் அதான் சொல்கிறேன், இப்படி ஒரு ஃபிட்னஸை வச்சுக்கிட்டு இப்படி அதுக்கெல்லாம் வந்து சாதாரணமாலாம் இல்லை. என்னதான் உழைச்சி ஷூட்டிங் பண்ணாலும் நைட்லேயும் பகல்லையும் இது வச்சுருக்கிறதே பெரிய விஷயம்ப்பா. சூப்பர். கோயிங் டு ராக். திருப்பி நம்ம ஒர்க் பண்ணி இன்னொன்று கலக்குவோம். தென் தேங்க்யூ ஸோ மச். இந்த பாட்டை வந்து நாங்கள் ரீல்ஸில் வந்து நீங்கள் லைட்டாக அங்கங்கே விட்ட ஸ்டெப்ஸ்லாம் கூட நாங்கள் ரீல்ஸில் பார்த்து இன்னும் அங்கேயும் போட்டு இதை நாங்கள் எல்லாம் 36-38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் நாங்கள் வந்து எல்லா எங்களோட ஸ்டூடியோஸ்லாம் இருக்குது. அங்கே இருக்கிற டான்ஸ் பர்சனுங்கெலாம் ரீல்ஸ் கொடுத்து எல்லோரும் இந்த பாட்டை சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் சக்ஸஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்களுக்காக நீங்கள் ஸ்வீட்டாக வெயிட் பண்ணிவிட்டு எங்கள் எல்லாரோட தாட்ஸை வந்து கேட்டுட்ருக்கீங்க. நான் கொஞ்சம் ஷார்ட்டாக பேசிடுறேன். I want to thank the entire people on stage. ஃபஸ்ட்டு வந்து எங்களோட சாங் லான்ச்சுக்கு நாங்கள் கெஸ்ட் இன்வைட் கொடுத்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போனோம். எல்லாருக்கும் என்னோட பர்சனல் தேங்க்ஸ். பீட் ரியோ ப்ரோ, சவுந்தர் ப்ரோ, அப்புறம் மாஸ்டர் மஹேந்திரன் ப்ரோ, அண்ட் தென் நம்மளோட தினேஷ் அண்ணா, பாலா அண்ணா, எல்லாருக்குமே ஐ வாண்ட் தேங்க். பிகாஸ் ரொம்ப பெரிய மனசு வேணும் இன்னொருத்தவங்களோட வளர்ச்சியில் கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த பிஸி ஸ்கெடியூலில் வரத்துக்கு. ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ரெஸ்பெக்டட் வைரமுத்து சார் and G.V. Prakash sir and
everyone. நரேஷ் ஐயர் ரொம்ப சூப்பராக பாடியிருக்கீங்க, தேங்க்யூ. அண்ட் நம்மளோட விழாவோட ஸ்டார் ஸ்ரீரோ ரொம்ப சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்கீங்க. எனக்கு மெயினாக என்ன தெரியுமா, இவங்களோட டேலண்ட் எல்லாமே நம்ம பார்த்தோம். அதை தாண்டி இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப கைண்டான பீப்புள். த வே தே லவ் தேர் ஃபேமிலி, த வே தே சப்போர்ட் தேர் ஒய்ஃப். இப்போ ஸ்ரீப்ரோவா இருக்கட்டும், எப்பவுமே ஷெரன் அவங்க தான் எனக்கு ஹேர் அண்ட் மேக்கப் பண்ணாங்க. இந்த இதில் ஃபுல்லாக ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஒரு நல்ல ஒரு சிஸ்டராக இருந்து எனக்கு அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு நாளும் ஷூட் வரும்போது இவர் தான் வந்து ட்ராப் பண்ணுவார், இவர் தான் பிக்கப் பண்ணிட்டு போவார். அதை பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் த வே மகேஷ் ப்ரோ தேங்க்ட் ஹிஸ் ஒய்ஃப், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் நம்மளே பார்த்துக்க முடியும், சபரி ப்ரோவோட ஒய்ஃப் அவங்க இருப்பாங்க, அவங்களையும் நான் மீட் பண்ணியிருக்கேன் ஹாட்ஸ்பாட்டில், அவங்க சன். ஸோ ஒரு ஃபேமிலி பாண்டிங்காக அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருந்தாரு, அங்கேயே வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பார். ஒரு சீனுமே வந்து ஒரு 10 வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவார், ப்ரோ புரிஞ்சிருச்சு அப்படின்னு, ஆனாலும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இட் ஷோஸ் இஸ் பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா. நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் மூவி எடுக்கணும். ஐ ஹோப் டு ஒர்க் வித் யூ சூன். வெரி வெரி ஹாப்பி த வே இட் டர்ன்ட் அவுட். ரொம்ப அழகாக வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ். நம்பி இந்த மாதிரி ஒரு அப்கமிங்காக வரவங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ணி நம்ம பண்ணுறது வந்து இட் டேக்ஸ் அ ஹியூஜ் ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச். நானும் எப்பவும் போல் ப்ரொடியூசர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடறேன். ஆனால் நான் சொன்னதை நம்ம அந்த ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ ஸோ மச். அப்புறமா இங்கே வந்து என்னுடைய நண்பன் மகேஷ், அவன் எப்போவுமே நான் ஃபோன் பண்ணுவான், மச்சான் எங்கடா இருக்கு, கொஞ்சம் வாடா வீட்டுக்கு வாடா அப்படின்வான். திடீர்னு வெளியில் வேறு எங்கடா இருப்பான், அங்கே வாடானுவா, டீ சாப்பிட்டு வாடானா, அந்த மாதிரி ஃபோன் பண்ணி தான் கூப்பிட்டான் ஷூட்டிங்கு. மச்சான் எங்கடா இருக்கு அப்படின்னா, வீட்டில் தான் இருக்கேன்னா மச்சானா, இல்லை ஒரு ஷூட் வாடா அப்படின்னா, ஏடா திடீர்னு ஷூட் கொடுக்குறான், சரி பேமெண்ட் தருவியா அப்படின்னா, தரவா சும்மா தான் வந்தேன். நான் வந்துட்டு இந்த மாதிரி திடீர்னு ஆல்பம் சாங்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு புரியல, என்னடா வாங்கண்ணா ஆல்பம் சாங்குண்ணா. அதுக்கப்புறம் நேற்று ஒரு ஃபோன் பண்ணான், மச்சான் எங்கடா இருக்கேன், நான் வீட்டில் தான்டா இருக்கேன், சொல்கிறா என்னடா ஒன்று பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இல்லை நாளைக்கு பாட்டு ரிலீஸ் ஆகுது வாடா. இந்த மாதிரி தான் நான் வந்து அப்படி ஆரம்பிச்சது. சூப்பராக வேற லெவல் செம்மையாக வந்திருக்கு. அதுக்கு வந்து முக்கிய காரணம் சபரி பிரதர், வேற லெவல் பிரதர், செம்மையாக பண்ணியிருக்கீங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது வந்து முத்து பிரதர் உங்களுக்கு தான். ஏன்னா அன்றைக்கி வந்து நான் நடித்து 2 சீன் எனக்கே தெரியும். நான் யோசித்தேன் எப்படி இது வச்சாரு எனக்கு தெரியல அப்படின்னு. ரொம்ப 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 நன்றி பிரதர் வச்சதுக்கு, தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லோ மோஷன், அதாவது வந்து பிரதர் அவருடைய வந்து ஒர்க்கு வந்து இங்கே நடக்கிறதா ஸ்லோவாக இருக்கும், ஆனால் ஸ்பாட்டில் என்ன ஸ்பீடு இருப்பா வேற லெவல் பிரதர். அங்கே வந்து நான் நினச்சி பார்க்கல, அன்றைக்கி ஒரு நாள் தானே டைம் எடுத்துட்டாங்கன்னா அதுக்குள்ளே இவ்வளோ பெருசாக பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொன்னோம். சூப்பர் பிரதர், தேங்க்யூ. அப்புறம் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் ஸ்ரீபி, எப்போவுமே நானும் அவரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டு தான் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அப்புறம் எப்போ பண்ணுறீங்க தம்பி, நீங்கள் எப்போ பண்ணுறேன்னு சொல்லி நான் பண்ணுறேன் அப்படிங்க நானும் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் பண்ணிட்டோம், ஆனால் இதில் இருக்கேன். ஆமாம், நான் எங்களுக்கே தெரியாது நான் இங்கே இருக்கேன்னா, அவர் இங்கே இருக்கேன்னு எனக்கு என்ன இங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா நான் உங்களுக்கு கூட்டின்னு வந்துருப்பேன்ல. சரி ஓகே. அப்புறம் நரேஷ் பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டர் அன்னைக்கு வந்து சொல்லும் போது மகேஷ் கிட்ட கேட்டேன் டான்ஸு அப்படின்னு சொன்னோன்னே, டான்ஸா சரி யார் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர். அப்போ நான் வரல, ஏன்னா அவரு இந்த ஸ்பீடெல்லாம் போட்டு கீழே எல்லாம் எனக்கு தெரியாதுடா வேணாண்டா அப்படின்னா. இல்லைல்லவா உனக்கு ஆடுறதே இல்லை, நீ வந்து சும்மா என்னை பார்த்துட்டு போனால் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னான். அப்பாடா அப்போ ஓகே நான் வரேன்னு. மாஸ்டர் தப்பிச்சிட்டேன் உங்ககிட்ட இருந்து ரீல்ஸ். ஐயோ ஆமாம்ல, இதுக்கப்புறம் ஒன்று இருக்குது, சரி கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் தினேஷ் அண்ணே ரொம்ப ரொம்ப முன்னாள் பேசிட்டு தான் இருந்தேன் ஃபோனில், தம்பி என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு. ஏன் படமெல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன், விஜய் டிவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து படமெல்லாம் இன்னும் எனக்கு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்குறேன் அப்படின்னா. தேங்க்யூண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அப்புறம் மாப்பிள்ள ஜிம்முக்கு 10 மணிக்கு போகலான்னு ஃபோன் பண்ணேன், எனக்கு மணி 11:30 போகலாமா. சரி நிறைய உண்மை நீங்கள் வளரி இருப்பேன், ஏதோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு படத்தில், சரி நல்லவில் சொல்லலை. தேங்க்யூ ஸோ மச். கெட்டப்லாம் சொல்கிறேன், கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எல்லாருமே அப்படியே ஃபேமிலி மாதிரி இங்கே உட்காந்துட்டு இருக்கவங்க தான். ஸோ ஃபஸ்ட் மகேந்திரன் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ப்ரொடியூசர் கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்னும் நீங்கள் மேலே மேலே ஆல்பம்ஸ் தாண்டி படங்கள் பண்ணுறதுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ நெக்ஸ்ட்டு டைரக்டர் ஷபரி, அவங்க நம்ம தம்பி மாதிரி நம்ம கம்பெனியில் பண்ண படங்கள்லாம் நம்ம டேரக்டரோட ஏடியாக ஒர்க் பண்ணவர். அடுத்து இப்படி ஒரு ஆல்பம் பண்ணியிருக்காருன்னு சொன்னோடனே சரி ஓகே வெல்கம் அண்ட் அட்டன் த ப்ரோக்ராம்னு சொன்னேன். அண்டு வாழ்த்துக்கள் ஷபரி உனக்கு. அண்டு அபிராமி, அவங்க அதாவது நான் 2013-14 தான் என் கேரியர் ஆரம்பித்தேன் சினிமாவில்.
ஸோ அவங்களும் அந்த டைம் தான் வந்தாங்க. ஸோ எனக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. நான் ராட்சசன் படத்தில் ஈபியாக ஒர்க் பண்ணும்போது ஷீ இஸ் ஆக்டட் தட் ஃபிலிம். அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அங்கேருந்து அம்மு சொல்லணும்னா அவங்களோட அந்த முயற்சி இருக்கு இல்லையா, அது சூப்பர். அவங்களுக்கு அமைஞ்ச ஃபேமிலி, அவங்க அப்பா மிகப்பெரிய பில்லர் அவங்களுக்கு. ஸோ இன்னும் நீங்கள் நிறைய படம் பண்ணணும், இன்னும் நிறைய தூரம் போகணும். ஐ ப்ரே ஃபார் காட் அண்ட் ஆல் தி பெஸ்ட். மகேஷ் ரொம்ப ஸ்வீட் பர்சன். அவர் மகேந்திரன் சொன்ன மாதிரி நிறைய முயற்சிகளை நோக்கி அப்படியே ஓடிட்டு இருக்க ஒரு தம்பி அவங்க. நீங்கள் நல்லா வரணும், நல்லா வருவீங்க நம்புகிறேன். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் திஸ் ஆல்பம். அண்ட் ஸ்ரீதரன்னா லைக் நாங்கள் ஃபேமிலி மாதிரி, ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஆக்சுவலி லைக் ஐ யூஸ் டு கால் அண்ணா, அப்புறம் மாஸ்டர், எப்படி இருக்கோ அப்படி நாங்கள். ஸோ வெரி ஹாப்பி நான் நீங்கள் இந்த சாங் பண்ணதை. ஐம் ரியலி ஹாப்பி. சொன்ன மாதிரி ஃபேமிலி தான் எல்லாருமே, அப்படி ரொம்ப க்ளோஸ் நெட்வொர்க் தான். ஸோ எனக்கு வரதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வராங்கன்னு தெரியாது. வந்தோன்னு பார்த்தோன்னே பயங்கர எனர்ஜி ஆயிடுச்சு, ஹாப்பி ஆகிட்டேன் நான். தேங்க்யூ ஸ்ரீதரண்ணா, நீங்கள் தம்பிங்களுக்கு சப்போர்ட் பண்ணது. நரேஷ் ஐயர் சார், லைக் சார் நான் உங்களோட பெரிய ஃபேன், உங்களோட சாங்ஸ்க்கெலாம். அண்ட் இன்னைக்கு நான் உங்களை பார்ப்பேன்னு நினச்சி பார்க்கல. எனவே உங்களை பார்த்துட்டேன், வெரி வெரி ஹாப்பி. நீங்களும் அந்த எனர்ஜி பூஸ்ட்டுக்கு நீங்களும் ஒரு ஆள். ஆமாம் சார். அப்புறம் சார் மியூசிக் டைரக்டர் சார், சூப்பர் சார். உங்கள் முயற்சிகள் வாழ்த்துக்கள், இன்னும் நிறைய பண்ணணும் நீங்கள். கீப் கோயிங் சார். பெரிய கடல் சினிமா, உங்களோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் சார். அண்ட் முத்து தம்பி, எங்கே போனாலும் முத்தா இருக்கே உங்க ஒர்க்கு. அவர் பேச மாட்டார், அவரோட ஆக்ஷனில் தான் அவர் எல்லாமே பண்ணுவார். அண்ட் ஆல் தி பெஸ்ட் முத்து. உங்களுக்கு என்டையர் டீமுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட். அண்ட் ப்ரெஸ், உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள், எப்போவுமே ஃப்ரெஷர்ஸ் வரவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த வகையில் இதையும் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, பட் இந்த சாங்கை முதலாளி அம்மா ப்ரொடியூசர் அவங்கள இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன். இந்த பாட்டு பண்ணும்போது பார்க்கல. தேங்க்ஸ். மகேஷ் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் இந்த சாங்கில் எனக்கு. அவர் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆக்ட் பண்ணுவார்ன்றது இந்த சாங் வச்சு தான் எனக்கு தெரியும். நல்லா டான்ஸ் ஆடுவார், பட் ஆக்ட் பண்ணுவார் தெரியும். ஒரு ஹீரோ மாதிரி இந்த பாட்டை எடுத்துகிட்டு போயிட்டு என்னோட என்ன சொல்கிறது, வைரமுத்து சார் சொல்லுவார், என்னோட பாடலுக்கு நியாயம் செய்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு. அதே மாதிரி மகேஷ் வந்து எமோஷ்னலி அந்த சாங்கை கனெக்ட் பண்ணிட்டாரு. அம்மு அபிராமி அவங்களை பற்றி நான் சொல்ல வேணாம், எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலாக என்னோட இந்த சாங்கில் அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்களா, அதுக்கு காரணம், முக்கியமான காரணம் வந்து என்னோட ஒய்ஃப். அவங்க தான் வந்து மேக்கப் போட்டாங்க. தேங்க்ஸ், வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. தேங்க்யூ ஷெரின். தேங்க்யூ ஷெரின். யா, நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் வர மாட்டேங்குது. மேபி நெக்ஸ்ட் மேடில் ட்ரை பண்ணுறேன். எல்லோரும் சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்தாங்க, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸ்ரீதர் மாஸ்டர் அவர் வந்து சொன்ன மாதிரி ஹூக் ஸ்டெப்னாலே வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இல்லை, ஆக்சுவலாக அவர் வந்து இன்றைக்கி இந்த பாட்டில் வந்து ஒரு பியூட்டிஃபுல் மெலடிக்கு ஸ்பேஸ் கொடுத்தது அவர் தான். ஸோ அவரோட சாங்கில் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு ஃபுல் பண்ணாமல் இந்த போர்ஷனுக்கு டிரெக்டர் கூட அப்படி ஒரு பிளெண்ட் ஆகி, ஸோ இந்த சாங் அவரை என்ன டிரெக்டர் என்ன சோல் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் ஸ்ரீதர் மாஸ்டர். ஸோ தேங்க்யூ சார், ஸ்ரீதர் மாஸ்டர் சார். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சாங்கில் உங்கள் கூட ஒர்க் பண்ணதில். யா, நரேஷ் ஐயர் சார், ஜிவி பிரகாஷ் சார், பெரிய நன்றி. நீங்கள் என்னோட பாட்டை அக்செப்ட் பண்ணி நீங்கள் பாடினதுக்கு. பியூட்டிஃபுல்லாக பாடிருக்கீங்க. அண்டு நான் நினைக்கிறேன், என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நீங்கள் பாடினதுலே பெஸ்ட் சாங் எந்த தான் நினைக்கிறேன். யா, இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன், ஜிவி பிரகாஷ் சார் அண்ட் நரேஷ் சார் வந்து காம்பினேஷன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மெர்சல் அர்சன் தளபதியோட சாங் வந்து மெர்சலில் வந்து பாடியிருக்காங்க. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் என்னோட சாங் பாடியிருக்காங்க அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன குட்டி சந்தோஷம். ரக்ஷிதா சுரேஷ் ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க. அவங்களோட அந்த சோல் அந்த அம்மு அபிராமி கூட அப்படியே மேட்சாக இருந்தது, பக்காவாக இருந்தது. அவங்களோட அம்மு அபிராமி பாடுற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ஸோ பியூட்டிஃபுல்லாக பாடியிருந்தாங்க. யா, சபரி வந்து ஒரு ஸ்டோரி போர்ட் மாதிரி ஒரு சாங் வந்து பண்ணியிருக்காரு. அது வந்து நான் நினச்சேன் இட்ஸ் நாட் யூஸ்வல் சாங் ப்ரோ, கெட் ரெடி ஃபார் தட் அப்படின்னு சொன்னார். ஒரு எமோஷ்னல் ட்ரிப் ஒரு சாங் பண்ணோம்.
அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாத்தையும் கிராக் பண்ணது வந்து சபரி தான். இந்த டியூன் வந்தது எவ்வளோ நல்லா வந்திருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு முழு காரணம் சபரி அண்ட் மகேஷ். ஏன்னா அவங்க தான் எனக்கு என்ன நெக்ஸ்ட் வர போகுதுன்னு எனக்கு எப்பவுமே எந்த ஒரு கம்போஸருக்கும் தெரியாது. அதை எடுத்து வரவங்க வந்து அவங்க வந்து அந்த சிரிப்பி மாதிரி அவங்க தான் அந்த ஒரு டியூனை எடுக்கிறது நம்மக்கிட்டேருந்து. ஏன் நிறைய பேச வரல, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு ஈவெண்ட்டில் நான் வந்து மறந்துட்டேன். வைரமுத்து சார் அவர்கிட்ட இந்த சாங் நான் அப்ரோச் பண்ணும்போது அவர் சொன்ன மாதிரி எதுக்கு இப்போ ஆல்பம் சாங்லாம் எப்படி நான் அப்படின்னு சொன்னார். இல்லை சார், இது வந்து ஆல்பம் சாங் இல்லை, அதுதான் டைட்டிலாக போட்டிருக்காங்க, மோர் தென் ஆல்பம் சாங். ஸோ ஒரு ஆல்பம் சாங்னால் இப்படி தான் இருக்கணும்னு அந்த டெம்ப்ளேட்டை உடச்சி ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணது வந்து சபரி. ரியலி நீங்கள் வந்து இந்த ஒரு சாங் போதும் நீங்கள் ஒரு டிரெக்டர்ன்றதுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இதுலேருந்தே அதை ஒரு சோர் தானே பதம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இது வந்து ஒரு எவ்வளோ ஒர்க் இருக்குது. நீங்கள் இன்னைக்கு ஒரு ஃபைனல் அவுட் பார்க்குறீங்க, 2 இயர்ஸாக. ஐ மீன் அது வந்து அவர் அது எழுத ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் இதை வந்து அவ்வளோ ஒர்க் போட்டு நேற்று நைட்டு வரைக்கும் கூட அவர் வந்து இதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தார். நான் கூட சொன்னேன், எங்கள் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நாளைக்கு காலைல ஈவெண்ட் இருக்குது, சீக்கிரமாக அவர் வரணுன்ட்டு. லாஸ்ட் நைட் வரைக்கும் கூட ஒர்க் பண்ணி சிஜி ஒர்க்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதை. ஸோ இதுதான், ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வெளில வர வரைக்கும் தான் நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. வந்ததுக்கப்புறம் எது அதுன்னு எந்த சாக்குமே நம்மளால சொல்ல முடியாது. அதனால ரொம்ப நேர்மையாக இந்த டீம் ஒர்க் பண்ணிச்சுங்க. இது எல்லா விஷயம் கோ த்ரூ பண்ணது, ஐ மீன் அந்த டைம் எடுத்து ஒர்க் பண்ணது, எல்லாரும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் இருந்தாலுமே இதுக்காக ஒரு எஃபர்ட் போட்டது வந்து ரியலி. இது எனக்கான விழா இல்லை, டெஃபினட்டாக இது எனக்கான விழா இல்லை, இது எங்கள் டீமுக்கான விழா. ஸோ நான் அப்படின்னா நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே ஈக்குவலாக ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்றதை நான் விட்னஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். ஸோ யா, தேங்க்யூ மாஸ்டர் மகேந்திரன் ப்ரோ, தேங்க்யூ ரியோ ப்ரோ, சவுந்தர் ப்ரோ, சார் தினேஷ் சார், ஆல்ஃபி ப்ரோ, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ யாரை விட்டேன்னா எடிட்டர், அவர் தான் இன்னைக்கு ஹீரோ. ஆக்சுவலாக இப்படி ஒரு ஸ்டோரியை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கன்வே பண்ணது நீங்கள் தான் ப்ரோ. ஜோசப் ப்ரோ அந்த எமோஷன்லாம் செம்மையாக கேப்சர் பண்ணியிருக்காரு. அது எக்ஸலண்ட் ஒர்க். தேங்க்யூ எவ்ரிபடி அண்ட் ப்ரெஸ் பீப்புள். இந்த மாதிரி தான் நிறைய என்னோடய ஃப்ரெண்டோட லான்ச்சுக்கெலாம் நான் வந்து அங்கே நிற்பேன். ஆனால் தம்பி நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார இடம் கொடுப்பாங்க. அவங்களாம் இப்போ என்னோட பாட்டுக்கு ஒர்க் பண்ண வந்திருக்காங்கன்னும் போது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ. சபரி வந்து எனக்கு ஹாட்ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு, விக்னேஷ் கார்த்திகோட அசிஸ்டண்ட்டாக. ஸோ இன்னைக்கு காலையில் ஆக்சுவலாக கால் பண்ணி ஆனால் பெரிய சாரி நேற்று வந்து மறந்துட்டேன் அப்படின்னாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னாரு. ஸோ இன்னொரு ஒர்க்கில் இருந்தேன், ஓகே கூப்பிட்டாப்லேன்னு சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவசரமாக வந்ததுனால கொஞ்சம் டிலே. ஓகே அண்ட் தினேஷ், ஸோ இங்கே இருக்கிறதுல எனக்கு வந்து சபரி, அஃப்கோர்ஸ் ஜோசப் அண்ட் முத்து எல்லாமே எங்கள் டீமில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் தினேஷ் ஹீஸ் பீன் லைக் வெரி சப்போர்ட்டிவ் ஃபார் மீ இன் ஹாட்ஸ்பாட். ஓகே, இனிமேல் தினேஷ் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த க்ரூ எவ்ரிபடி, ஓகே, ஃப்ரம் மை சைட் ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, தேங்க்யூ.